உங்களை தோழர்கள் பேச இருக்கிறார்கள். அதுவும் ஐயா அவருடைய உரையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். ரொம்ப ஆவலோடு பரீட்சையை எழுதுறதுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கிறோம். ஏன்னா பல்வேறு புரட்சியாளர்களை பற்றியெல்லாம், உலக தலைவர்களை பற்றியெல்லாம் பேசிய ஒரு தலைவர், சில்லறைக்காக சில்லறையாகவே மாறிப்போன சீமானை பற்றி பேச இருக்கிறார் என்பதற்காக தான். ஏன்னா அந்த வரிசையில் நம்ம இந்த மேடை பசுபை தான் கேட்டார். கூட்டத்துக்கு ஐயா அழைப்பு போட்டோன்னு சொன்னேன், கூட்டத்துக்கு வந்துடுங்கப்பா, சென்னைக்கு போகணும்னு சொன்னேன். என்னென்ன கூட்டனார், இது மாதிரி கூட்டண்டா எல்லாம் கூடுதலாக தோழர்லாம் வந்துருந்தேன்னா அவர் சொன்னார், ஏன்னா அவனே ஒரு காமெடி பீஸு, அந்த காமெடி பீஸுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் போட்டுட்டு நம்ம வர செலவு பண்ணி இங்கேருந்து போகணுமானான்னு கேட்டார். அது காமெடி பீஸு தான் இருந்தாலும் தோழர்கிட்ட நான் சொன்னேன், ஒரு நாய் ஒன்று வீட்டு தேடி வச்சுன்னு சோறு போட்டு வளர்த்தான். அது ஒரு வீட்டு சோறு பார்த்துன்னு சொல்லி தெருப்பூரா சாப்பிட ஆரம்பிச்சிது. தெருப்பூரா கண்டதை சாப்பிட்டுட்டு அவனை கடிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம தானே சொல்லி நான் அது வெறி பிடிச்சிருது பண்ணி நீங்களாம் பார்த்துருங்கப்பா, கார்பரேஷனுக்காரன் பிடிச்சின்னு போயிடுவான், ஆனாலும் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பான்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குதுப்பான்றதுக்காக சரின்னு சொன்னால் அவரும் ஒத்துக்கினார். அவர் சீமானை சொல்லலை, செய்தியாக சொன்னார். அவர் சமீபத்தில் கூட அவர் தோழர் பேட்டி கொடுத்தார் சீமான். அவர் எங்களுக்கு இயக்குனராக இருக்கிற பொழுது தெரியும், அவர் நடிகரை படம் எடுத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கிறது, அவர் நடித்து கொண்டிருக்கிறார். அது சும்மாலாம் நடிக்கலை, நாயையும் சீமானையும் கொலைக்க விட்டால் நாய் தோத்துறோம், சீமான் ஜெயிச்சிடும், அந்த அளவுக்கு நடிக்கிறான் ஆள். அது இப்போ ஒரு பேட்டி கொடுத்த ஆள், நான் திராவிடனா எங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை போயிட்டுருக்கு பார்த்து, நீ மனுஷனே கிடையாது, நீ எப்படி இந்த திராவிடா இருக்க முடியும்? திராவிடனா சுயமரியாதை கரண் பொருள், உனக்கு சூடு சோறனா ஒன்றும் இல்லை, அப்புறம் எப்படி திராவிடனா இருக்க முடியும்? அதுவும் கிடையாது. அப்படி இந்த சீமான் ஒரு கோமாளி மாதிரி வாங்கின காசுக்கு மேலே அவன் கூறான்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிகபட்சமாக போயிட்டுருக்கான் ஆள். பெரியார் மேடையிலே வாயை வளர்த்து பெரியாரை எதிர்த்து பேசி வயிறை வளர்த்து கொண்டு வரோம், வேற எதுவும் இல்லை. அதுதான் சீமான் அரசியல் ரொம்ப நாளைக்கெலாம் நீடிக்காது. இது வரலாற்றில் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க தொடர்ச்சியாக. இதுக்கு முன்னாடி மாப்போசியோட பேரனாக இன்றைக்கு இருக்கிறார். ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம், இவனை இவன் சொல்கிறான் எல்லாரையும் ரத்தம் டெஸ்ட் பண்ணணும், ரத்தம் டெஸ்ட் பண்ணுறோம், எல்லாரும் யார் பேசினாலும் ரத்தம் டெஸ்ட்டுக்கு வந்துடும். ஒரு மலையாளி, அவர் கேரளாக்காரர், இவருக்கார், எங்களுக்கு இவனை ரத்தம் டெஸ்ட் பண்ணணும் அரசு செலவேற்று. இவன் கோயபல்ஸ் பேரன்னு நினைக்கிறான், கோயபல்ஸோட ரத்த டெஸ்ட்டு இவன் அந்த உறவுமுறையில் இருப்பான்னு நினைக்கிறான். வாயை திறந்தா பொய் மூட்டை சுமன் தான் புழுகிறான் ஆள். ஒரு இடத்த கூட உண்மையை பேசணும் கிடையாது. இவன் நாங்கள் 2007 நாங்கள் அறிவோம். 2009 முதல்ல புதுச்சேரி சிறை தான் அவனுக்கு சிறை, புதுச்சேரி தான் அவனுக்கு முதல் வழக்கு. அவர் இப்போ அந்த நாம் தமிழ் தோழில் வந்திருந்தா அவர்கிட்ட நீங்கள் தலைவர்கிட்ட கேளுங்க, புதுச்சேரி அரியாமுப்பம் அழுத்து வேலி தோப்பு தெரியுமான்னு கேளுங்க, அது முக்கியம். அழுத்து வேலி தோப்பு தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு என்னங்க உறவுன்னு மட்டும் கேளுங்க. மண்டி இடாத மானம் மண்டி எடுத்து கிடந்த இடம் அதுதான், அரசியலை துவங்கிய இடமும் அதுதான், பொய் மூட்டைக்காக தயார் செய்து கொண்ட இடமும் அதுதான். அப்படி நல்லா நக்க போட்டு ஒரு மேடையில் பேசி கண்ணாமண்ணான்னு பேசிட்டு சிறை வழக்கு பதிவு பண்ணி சிறைக்கு போனார். வாழ்நாள் முழுக்க சிறை 95 ஆண்டு காலம் இந்த மூத்திரச்சட்டி சுமந்துன்னு உழைத்த பெரியாரை இன்னைக்கு இழிவுபட்டு பேசுகிறான். அந்த புரட்சியாளர் சீமான் இருக்கார் இல்லைங்க, 3 வேளை சிறை உணவு தான் இருக்குது. சிறை உணவே சாப்பிட்டது கிடையாது, 3 வேளை வீட்டு உணவு, அதில் 2 வேளை அசைவ உணவு. புதுச்சேரி சிறையில் அவர் சிறை வாழ்க்கை அதுதான், வீட்டு உணவுலாம் அவர் எடுத்து கிடையாது. அதுக்குள்ளே சிறையில் ஒரு நாங்களே செருப்பில் ஒரு ரீபோக் ஷூ வாங்கி கொடுத்து அவர் வாக்கிங்லாம் போயிட்டு இருந்தார். அங்கே இருந்த கண்காணிப்பாளர் ஜெயகாந்தன் உயிரோடு தான் இருக்காருன்னு சாப்பிட, ஏன்னா செத்தா அவன் உறவு முறன்றான். அது மாதிரி ஆள் எவன் செத்தாலும் இவனுக்கு உலகத்திலே அதிக அப்பாவை கொண்ட ஆள் சிவமான் தான், எவன் செத்தாலும் அப்பா அப்பான்றாங்க. அந்த மாதிரி அந்த ஜெயகாந்தன் ஒரு நாள் இவரோட நடைபயிற்சிக்கு தடை போட்டார். நாங்கள் எல்லாம் போய் அவர்கிட்ட சண்டை பிடிக்கிறோம், என்னங்க எப்படி ஒரு போராளி அப்படி செய்யலான்னு, இவனாங்க போராளி அப்படின்னு நிறுத்திட்டாப்புல ஒரு ஒற்றை வரியோட. அப்புறம் அதுக்கூட பொருள் எங்களுக்கு தெரியல. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு நாள் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்க சொன்னார், அங்கே ஒரு நடைமுறை இருக்குது, அதனால அந்த செய்தியை சொல்லலை. இவனுக்கு என்ன வேலை தெரியுமாங்க, ஒரு நாளைக்கு 2 கடிதம் எழுதுவான். ஒன்று அவன் லவ்வர் விஜயலட்சுமிக்கு, இன்னொரு கடிதம் நான் சிறையில் இருக்கிறேன், இப்போ அவன்கிட்ட காசு வேணாம் இவன்கிட்ட காசு வேண்டாம். கட்ட பஞ்சாயத்து அங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க. 2009 அந்த சிறையிலே ஆரம்பிச்சிட்டான். 2009 உச்சக்கட்ட உலக போர் நடந்து கொண்டு இந்த ஈழ கொத்தாக மக்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் காதல் கடிதம் எழுதி சுத்தினவன் தான் அவன் கட்ட பஞ்சாயத்து. இவன் தான் சொல்கிறான், நான் தான் ஈழ விடுதலைக்காக சீமான் தான் சொல்லிட்டு போனார் எல்லாத்தையும்.
தம்பி நான் வெளியூர் போகிறேன், நீ எல்லாத்தையும் பார்த்துக்குப்பா, உன்னை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன், நீ தான் எல்லாம், இந்த ஆமைக்காரெலாம் வீணாகிடாது, பஸ் பிச்சில் வச்சு கூட சாப்பிட்ரு, இப்போ நீ வீணாகிடாத, உனக்காக பன்னி இருக்குது, மான் இருக்குது. ஒரு விடுதலை மெசு நடத்தினாரான்னு தெரியாத அளவுக்கு ஆகிட்டாங்க அவன். அந்த மாதிரி மிக மோசமான நபராக அது அவனுடைய தொண்டர்களை உருவாக்கி வச்சுருக்காங்க பாருங்க. அது அதை விட கொடுமைங்க. அவங்களுக்காக தான் அந்த கூட்டமே. தம்பி நீங்களாம் வந்து மனநோயில் ஆடக்கூடாது, நல்லா மருத்துவரை இப்போ பார்க்கணும், சீமான் கூட இருந்தால் முத்தி போயிடும் உங்களுக்குன்னு சொல்கிறது தான். இவனாவது தேவலாம், இவனாவது காரியத்தின் அடிப்படையில் செய்கிறான். அறிவாளி தான் வச்சுருக்க மாட்டான். ராஜீவ்காந்தி தொடர் மாதிரி நிறைய பேர் அனுப்பினாலும் அது மாதிரி வந்துடுவாங்க வெளியில். அறிவாளி இல்லாததுலாம் அங்கே இருக்கிறாங்க. அந்த தொண்டர்கள் வந்து பதிவுலாம் ரொம்ப ஆபாசமாக அருவறுப்பாக அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்காம. அந்த படத்தில் வந்த செய்தி தான் நீங்கள் பண்ணிக்கணும். செந்தில் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் கேட்பார், வெண்ணிராடி மூர்த்தி இருப்பார், அவங்க அப்பா கூட்டி செந்தில் சொல்லுவார், செந்தில் எனக்கு உடம்பு சரியில்லை, பக்கத்தூரில் போய் சாவு இருக்குது, நீ சாவுக்கு போ, சாவில் போய் என்னப்பா பண்ணணும், அங்கே துக்கத்தில் பங்கெடுத்துக்குப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். இவன் இங்கேருந்து போய் வடிவேல் மனைவி செத்து பேர் இறந்துருப்பாங்க. அங்கே அவருக்கு மாலையை போட்டு, வடிவேல் வருத்தப்படாத, உனக்கு மட்டுமா பொண்டாட்டி, எனக்கு தான் பொண்டாட்டி, எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் பொண்டாட்டி, ஊருக்கே பொண்டாட்டின்னு சொல்லுவான். அதே மாதிரி இந்த நான் தமிழ் கட்சிக்காரன் பூரா இருக்கிறாங்க. சீமான் ஒன்று பேசினான்னா அது அப்படியே அதை விட கூடுதலாக காப்பி அடிச்சு மெண்டல் மாதிரியே பேசி திரியிறான். அதனால் இவர்கள்லாம் வந்து அவங்க தொண்டர்களை வந்து நம்ம வந்து அரசுக்கு கோரிக்கை வச்சு காப்பாற்ற சேர்க்கணும். சீமான் வந்து சொல்லவே தேவையில்லை, இந்த வெறிநாய்க்காக தான் ஒன்று பிடிச்சின்னு போடுவாங்க கார்பரேஷன், இல்லை அது ஓடி ஓடி அதுவே குளிச்சு அதுவே வந்து காலாவதி ஆகிடும். இப்படிப்பட்ட சூழலில் பெரியார் இயக்க தொண்டர்கள் அது இந்த ஐயா வந்து இந்த அளவுக்கு இந்த மேடை நான் கூட கேட்டேன், தேவையான்னு கேட்டேன். தோழர் சொன்ன மாதிரி இந்த காமெடி பீஸுக்கு இவ்வளோ பெரிய தேவையான்னு கூட நான் கேட்டேன். அவன் வந்து பெரிய மணல் குவாரி கதெல்லாம் பேசுவான், அப்புறம் அவங்க கூட தான் பயணிப்பான். எவனாவது ஒரே வார்த்தை கேட்டு பாருங்க, உனக்கு ஏதுடா சொத்துன்னு கேட்டு பாருங்க. எளிய பிள்ளைக்கு எதுடா 40 லட்ச ரூபா 50 லட்சம் காரு, உன் மனைவிக்கு ஒரு காரு, நீயே தெண்டை சோறு சுற்றி ஒரு தடுமாடி தெண்டை சோறு கூட சுற்றி இருக்கிறான், அவனுக்கு ஒரு காரு. ஒன்றும் இல்லாத புதுச்சேரியில் வந்து ஆட்டோவில் வந்தாங்க. அவன் ஆட்டோவில் வந்தவன் இன்னும் படம் பூரா ஹிட்ட எல்லாம் வெத்து படம். அந்த படத்தை ஏது இவனுக்கு பணம், இவ்வளோ பணம், அரசு இதெல்லாம் வந்து அவனை வந்து கண்காணிக்கணும். அவங்களுக்கு தோழர்களை வந்து எல்லாரையும் கேட்குறீங்களா, ஏது திமுக காசு, அவங்களுக்கு காசு, இவங்களுக்கு காசு, இவனுக்கு எதிராக காசு, ஏர் ஓட்டினானா ஏற்படுச்சானா, இவனே மேடையில் பேசுவான் சாராங்காட்சி பண்ணு, அப்போ அந்த கேஸில் அது கைது பண்ண இவனை. இப்படி வந்து இந்த சீமானை வந்து இந்த அரசியலில் ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த வேலையை சிறப்பான பணியை வந்து அவன் செய்து கொண்டிருக்கிறான். தமிழ்நாட்டை கூறுபடுவது. இவன் வந்து வடநாட்டுக்கு நம்ம செல்ல அனுப்பணும். இவனுக்கு வந்து எல்லாமே தெரியும், வடநாட்டுக்கு நடப்பதும் தெரியும். ஆனாலும் இங்கே இருக்கிற திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக வந்து ஆர்எஸ்எஸ் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் சொல்லுகிற வேலையை சரியாக செய்யணும். அதுக்காக ஏவப்பட்ட ஏவல் நாய் தான் அவன். அது சீமானை வந்து தோழர்கள் வந்து நம்ம அவங்க தொண்டர்களுக்கு எல்லாம் தனியாக கூட்டு பேசினாலும் கூட இன்னைக்கு கூட இந்த ஐயா அந்த துண்டறிக்கை போட்ட உடனே அது கீழே ரொம்ப ஆபாசமாக போட்டே இருந்தாங்க. இந்த ஊருக்கு இப்போ கூட சமீபத்தில் உயர் அதிகாரி ஒருத்தர் அது மற்ற சிக்கலில் ரொம்ப ஆபாசமாக அவங்க மனைவி கூட வந்து சித்தரித்து இவன் தான் வந்து பாலியல் சின்னல் எதிராக பேசுகிறான்றான். இவன் வந்து நான் கேட்பது யாராவது பதில் சொல்ல முடியுமா, என் கூட வாக்குவாதம் செய்ய தயாரா, என்னோட விவாதம் செய்ய தயாரான்றான். அந்த அம்மா தினைக்கும் கேட்குது, சீமான் பையனே செருப்பாடி அடிப்பான் ஒன்று, அதுக்கு ஒரு பதிலையும் சொல்ல மாட்டான் ஆள். நீ என்கிட்ட விவாதத்துக்கு அது கூப்பிடுறது, அதுக்கிட்ட போக மாட்டான் விவாதத்துக்கு, நம்மளே கூப்பிட்டுருக்கான். உங்ககிட்ட இவன் பேசுவான், மனுஷன் பேசுவானா? நீ முதல் நிதானமாக இருக்கிறியா? உன் கட்சிக்கு நாம் தமிழ் கூட நாய் டம்ளர்னு வைக்கணும் மறுபடி. நீங்கள் எல்லாமே நாய் மாதிரியே குலைக்கிறீங்க, நைட்டு டம்ளர் தான் உங்கள் கொள்கையே பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் கட்சி நடத்தலை, அது ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை சீர்குலைக்கிற வேலையை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்கிறீங்க. பெரிய திராவிட எதிர்ப்பு பேசுகிறீங்க. இந்த சீமானுங்க கட்சி ஆரம்பிக்க பார்த்து சொன்னாப்புல ஈழம் மலரும் வரை எனக்கு திருமணமே கிடையாதுன்றாங்க ஆள். அப்புறம் அதில் ஒரு ஸ்கீம் ஏற்றினோம் வந்தான், திடீர்னு ஏற்றின வந்து நான் ஈழத்தில் உதவி பண்ண கல்யாணம் பண்ணிக்க வந்தோம். அப்புறம் அதுலேருந்து ஒரு தலைவர் ஏற்படுத்தி நான் ஈழத்து பண்ண கல்யாணம் பண்ணிக்க வந்தோம். என்ன பண்ணாங்கன்னு தெரியல, திடீர்னு திராவிட எதிர்ப்பு போராடி சட்டசபையில் உயிரோடவோ பிணமாகவோ கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் போட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற சபாநாயகர் அந்த காளிமுத்து, திராவிடன் காளிமுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறான். எத்தனை தோழர்கள் இதில் கேட்டீங்க? இப்போ அவங்க கூட இருக்கிற தோழர்கள் நாம் கட்சி தோழர் கேட்கணும், ஐயா ஈழத்து பொண்ணு உங்களுக்கு கிடைக்கலையாங்க, ஏங்க இப்போ இது மாதிரி அந்த அம்மாவுக்கு கையில் வழியை திருமணம் செஞ்சுக்கிறீங்கன்னு. இப்போ சீமானுடைய அந்த போக்கிரித்தனத்தை பொய் மூட்டைத்தனத்தில் தோல் இருக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது.
ஆனால் ஐயா மாதிரி ஆட்களுக்கெலாம் அது அதிகபட்சம். ஐயா ஏற்கனவே ஒரு முறை ஒரு பேட்டியில் பேச பார்த்து கூட சொன்னாங்க, ஒழிச்சு கட்டுதே முதல் வேலை அப்படின்னு சொல்ல பார்த்து நான் ஐயா கிட்டே சொன்னேன், நீங்கள் கோபமாக பேசி இப்போ தாங்க நான் முதல் முறையாக பார்த்துறேங்க ஐயான்னா. அந்த வேலையெல்லாம் கூட நாங்களாம் பார்த்துக்குவோம். ஆக சீமான் பண்ற இந்த நாம் தமிழர் அப்படின்ற கட்சியுடைய தோழர்கள், அந்த தம்பிமார்கள், நீங்கள் வந்து ஆய்வு செய்யுங்க. இந்த திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு எப்படி இருந்திருக்குன்னு கேளுங்க. சீமானுக்கும் தெரியும், தமிழ்நாட்டினுடைய தமிழர் தலைவர் தந்தை பெரியார் தான் அவனுக்கும் தெரியும். அவனுக்கு தெரியும். வேறு வயிற்று பழப்பு என்ன பண்ணுறதுங்க, வேறு வழி இல்லாமல் தாங்க அவனுக்கு அது மாதிரி பேசிட்டு இருக்கான். சீமான் பேசுறதுதான் திராவிட தமிழ் மானமுள்ள மனிதனாக்கி என்னென்னமே பேசுவான். பெரியாருக்காக நான் கொலை பண்ணணும், அதை பண்ணணும், குடிச்சிட்டா ஒரு மாதிரி பேசுவான், குடியெல்லாம் ஒரு மாதிரி பேசுவான். ஆனால் பெரியாரை பேசிக்கொண்டே தான் இருந்தான் ஆள். திடீர்னு இங்கே வந்து மேடையில் நம்ம ஆளுங்க கொடுக்குற கூலி பத்திரன்னு அந்த கூலி மாரடிக்க போய் அப்படி டைவெர்ட் ஆகிட்டாங்க ஆள். இன்னொருத்தர் இருந்தார் மணியரசன் சொல்லிட்டு, தமிழ் தேசிய தந்தை என்று அழையுங்கள் பெரியாரைன்னாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, எப்படி தமிழர் பெரியார்னாரு. வயசான காலத்தில் அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார் பழகுது, இனிமேலாம் உழைக்க முடியாது நம்மளால், இது மாதிரி ஏதாவது பேசி வயிற்றுப்பின்னு போக வேண்டியதான்னு நினச்சினேன். இப்படி மோசமான நபர்களாம் நீங்களாம். இது மாதிரி நிறைய பேர் வந்து காலாவதி மருந்தாக போய் குப்பையில போட்டாச்சு. ஆனால் பெரியார் இயக்கம் என்பது அது வளர்ந்து கொண்டே இருக்கும். பெரியார் இயக்கத்தையோ திராவிட இயக்கத்தையோ எவனாலும் எதுவும் பண்ண முடியாது. தந்தை பெரியார் மண் இந்தியாவை வழிநடத்துகிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் நீங்கள் நடக்கும். இந்த மாதிரியான நாய்கள் குலைத்து காலாவதி ஆகிவிடும் என்று கூறி வாய்ப்பளித்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அதை அவன்னு சொல்றதே எனக்கு வருத்தமா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நான் வந்து அதை அவன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு பிறவியே இல்லை. அதை நாயின்னு சொன்னா நாய் என் மேல கோவப்படும், அதை பன்றின்னு சொன்னா பன்றி என் மேல கோவப்படும். அதையும் தாண்டி ஒரு இழி பிறவி அது. அந்த பிறவிக்கு நாம் இங்கே கூட்டம் போட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோமேங்கிற வருத்தம் வருது உண்மையாகவே. ஆனா என்ன காரணத்தினால் இந்த கூட்டம் போட வேண்டியதா இருக்குன்னு சொன்னா, கையை தூக்கிட்டு நான் யார் தெரியுமா, இந்த இயக்கம் என்ன தெரியுமா, தமிழ் தேசியத்தை தெரிந்தவர்கள் யார் தெரியுமான்னு கையை தூக்கிட்டு பேசினா சில இளைஞர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நண்பர்களே, சில இளைஞர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, என்னமோ இவங்கிட்ட தான் இருக்கு போல இருக்கு. எங்க ஊர்ல தான் சொல்லுவாங்க, பொய் பொருந்த பேசினா மெய் திருன்னு முழிக்குமா. இது பொய் பொருந்த பேசிட்டு இருக்கிற ஒரு ஜந்து. அந்த ஜந்துவுக்கு எதிராக கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோங்கிறது உண்மையா வருத்தமா இருக்கு. காரணம், அதை விரட்டக்கூடிய எண்ணத்தில் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற காரணத்தால் தான் இந்த கூட்டம். இன்றைக்கு திராவிட இயக்க தமிழர் பேரவை தெருவில் இறங்கி கூட்டம் போடுகின்ற சூழ்நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டினுடைய தலைவனாக தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளையெல்லாம் முழுமையாக ஒப்படைத்து தமிழ் மக்களுக்காகவே போராடி தமிழ்நாட்டு பெண்களை எல்லாம் படிக்க வைக்க வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணத்தோடு பல்வேறு திட்டங்களை தந்த தானை தலைவர், இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதன் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இனமான தலைவர் கலைஞரை பற்றி அது கண்டதையும் பேசிட்டு திரிஞ்சிட்டு இருக்குது. அந்த கண்டதையும் பேசிட்டு திரியக்கூடிய அதை பற்றி நாம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிற வருத்தம் உண்மையாகவே கூடுதலாக தான் இருக்கு நண்பர்களே. ஆனால் பேசாமல் இருக்க முடியவில்லை. திராவிடத்தை பற்றி என்ன தெரிந்து பேசுகிறது அது என்று எனக்கு தெரியவில்லை. அதனுடைய கூட்டமும் அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறது, பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திராவிடம் என்பது நம்முடைய கருத்தியல். திராவிட கருத்தியலை கொண்ட தமிழர்கள் நாம் என்கின்ற அடையாளம் நமக்கு இருக்கிறது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அதோட ஆதார் கார்டை வெளியிட முடியுமா? அது தன்னுடைய ஆதார் கார்டை எடுத்து காட்ட சொல்லுங்க பார்ப்போம். அதோட ஆதார் கார்டில் அதோட அடையாளம் என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனா காட்டாது. எதையும் கேட்டா சொல்லாது. நம்ம திட்டம்னா பெருமையா நினைச்சுக்கோம். ஆஹா பாத்தீங்களா அவங்கள என்ன திட்டிட்டு இருக்காங்க, பாத்தீங்களா அவங்கள என்ன அப்படி பேசிட்டு இருக்காங்க, இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பெருமையா பேசக்கூடிய ஒரு கூட்டத்துல அது நின்றுட்டு இருக்குதுங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. அடுத்தவருடைய கைக்கூலியா நீ இரு, ஏன்னான்னு சொல்ல. உன்னுடைய எண்ணம் அது. உன்னுடைய கருத்துக்களை எந்த வகையில் பதிவு செய்யணும். நம்ம தோழர் உதயகுமார் சொன்னார் பாத்தீங்களா, மேடை ஏறும் போது நீ குடிச்சிருக்கிறியா, மேடை ஏறும் போது உன்னுடைய குடி எந்த அளவுக்கு அதிகமான போதையில் இருக்கிற நீ அப்படின்னு தேர்வு செஞ்சு அந்த தேர்வுக்கு பின்னால் உன்னை மேடையேற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு நீ உருவாகி இருக்கிறாய். ஒரு குடிகாரன் பிதற்றல், ஒரு பைத்தியகாரனுடைய பிதற்றல் அது பேச்சில் இருக்குது. அதுதான் உண்மை. அதனுடைய பேச்சையும் நான் கேட்டுக்கொண்டு கைதட்டக்கூடிய ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு இன்றைக்கு ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குதுங்கிற வருத்தம்
பல கூட்டங்கள்ல சொல்லியிருக்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்? அது ஒரு மிகப்பெரிய பைத்தியகார கூட்டம்னு சொன்னாங்க. ஆமா, அதோடைய கூட்டமே பைத்தியகார ஆஸ்பத்திரி தான். உள்ள போய் தெளிஞ்ச பின்னால நிரந்தரமா யாரும் அங்க இருக்க மாட்டாங்க, வெளியே வந்துருவாங்க. உள்ள போய் கொஞ்ச நாள் இருப்பாங்க, ஏன்னா பைத்தியம் பிடிச்சவன்ல உள்ள போயிடுவான்ல. உள்ள போன பின்னால தெளிஞ்சிட்டு வெளியே வந்தக்கூடிய கூட்டமாகத்தான் அந்த கூட்டம் இருக்கிறது. அந்த வெளியே வரக்கூடிய கூட்டம் தெளிவான கூட்டமாக வரும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் போதையேற்றப்பட்ட கூட்டமாக, மிக மோசமான கூட்டமாக இருக்கிறது. அதை பற்றி நாம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் இங்கே வந்திருக்கக்கூடிய தோழர்களை பாருங்கள். உண்மையை ஊருக்கு சொல்லக்கூடிய கூட்டம் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவர் ஐயா சுபவி அவர்கள் மேடையில் பொய் பேசினால் அன்று முதல் நான் மேடை ஏற மாட்டேன் என்று உறுதி சொல்லி இந்த மேடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. எங்கள் தோழர் உமா அவருடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு நெற்றி பொட்டில் அடித்ததுவாக இருக்கும் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். சிறப்பான கருத்துக்களை சிந்தனைக்களம் மூலமாக வெளியேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தோழர் உமா. யூடியூப் ரூட்டஸ் மைனருடைய கிண்டலை எல்லாரும் பார்த்தே இருப்போம். எல்லாம் பேசி முடிச்ச பின்னால சொல்லுவார், யூடியூப் ரூட்டஸ் என்றும் தவறான பாதைக்கோ வன்முறை பாதைக்கோ உங்களை என்றும் அழைத்து செல்லாதுங்க. அது உண்மைதான். அடுத்தவங்க சொல்றது மட்டும்தான் அவர் சொல்றாரு. அது பேசுற மாதிரி இவர் பேசுறது இல்லை. ஏன்னா அதுவும் இவரும் ஒன்றில்லை இல்லையா? ஆனா வேற வழி இல்லை. அதை பற்றிய உண்மையை தோலுரித்து காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு வர்ற காரணத்தினால, அதுவும் இப்ப பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வர்ற காரணத்துல என்னுடைய தோழர் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்முடைய நண்பர் இந்திரகுமார் தேரடி மிகச்சிறப்பான கருத்துக்களை தன்னுடைய பேரலை மூலமாக வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய நண்பர் புதுவை தீனா, பல்வேறு தோழர்கள் பெரியாரியல் கருத்துக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியார் யார்? பெரியாருடைய எண்ணம் என்ன? அந்த தலைவன் நமக்காக செய்தது எத்தனை? இந்த சமுதாயத்தை மானமுள்ள சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த தலைவன் பட்ட பாடுகள் எத்தனை உனக்கு தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா என்று கேட்டால், நீ தெரிஞ்சுட்டு தான் பேசுறேங்கிற உண்மை எங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்களுடைய மேடையில தான் நீ அடையாளப்பட்டு வெளியே போன. வரும்போதெல்லாம் நம்முடைய மேடையில பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம், நான் தான் மார்க்சின் மாணவன், பெரியாரின் பேரன், அண்ணாவின் தம்பி, சீமான் பேசுகிறேன். மானங்கெட்ட பையன். உனக்கெல்லாம் அறிவு தென்மை இருந்ததுன்னா, நேர்மை இருந்ததுன்னா, நீ பேசுற பேச்சுக்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சூழ்நிலைக்கு உனக்காக ஒவ்வொருத்தரும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. பாத்தியா, முன்னத்த நாள் விஜய என் தம்பிம்ப, அடுத்த நாள் காலையில வேற மாதிரி பேசிட்டு இருப்பேன். முன்னத்த நாள் ரஜினியே என்னுடைய எதுக்கோ சமம் சொல்லுவேன், அடுத்த நாள் அவர் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருப்பேன். வெக்க மானம் சூடு சொரணை எதுவும் இல்லாத அதை பற்றி பேசக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் உருவாக்கி இருக்கிறோமே என்கிற வருத்தம் எனக்கு கூடுதலாக இருக்கிறது. நண்பர்களே, இன்னும் சொல்ல போனால் பாவேந்தருடைய வரிகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்ற தென்பானம் இருக்கின்றானே, மறுட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே, வாயடியும் கையடியும் மறைவதனால்னு இவரை பார்த்துட்டு அந்த வாயடியும் கையடியும் மறைவதனால் இதை பார்த்துதான் எழுதியிருப்பாரோ எனக்கு சந்தேகம். இது போன்றதெல்லாம் வரும் எதிர்காலத்துல, இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வருங்கிறக்காக அந்த திராவிட கவிஞன் நமக்கெல்லாம் அடையாளப்படுத்துவதற்கான வரி, அந்த வரி இருக்கு. நண்பர்களே, இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்றேன். அதை பற்றி இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அதை பற்றி என்ன நம்மளுக்கு வரணும்னு சொன்னா, நம்முடைய நாஞ்சில் சம்பத் அடிக்கடி மேடைகள் சொல்லுவார், தலையில் இழந்த மயிரிணையர் தன் நிலையின் இழந்த மாந்தர் கிடைப்பார். வள்ளுவர் சொன்ன வரிகள் அது. அதை பற்றி பேசணும்னு சொன்னா, அது தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு படி கீழே இறங்கி இல்ல, பல படிகள் கீழே இறங்கி பள்ளத்தில் நின்று கொண்டு உழன்று கொண்டிருக்கக்கூடிய சாக்கடை புழு. அந்த சாக்கடை புழு என்னுடைய தலையிலிருந்து உதிர்ந்து போன மயிருக்கு சமம். அந்த தலையிலிருந்து உதிர்ந்து போன மயிரை பற்றி பேசக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டுங்கிற வருத்தத்தோடு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.